அனைவருக்கும் கவின்ஸ் டைரி தமிழ் சேனல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் எந்த பதிவை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னிங்கன்னா, 2025 ஆகஸ்ட் மாதம் நிறைவடைந்து செப்டம்பர் மாதம் ஆரம்பிச்சிருச்சு இல்லைங்களா? இந்த செப்டம்பர் மாதத்தில் மகர ராசி அன்பர்களுக்கு எவ்வளவு சிறப்பான பலன்கள்லாம் காத்திருக்கு, எந்தெந்த விஷயத்தில் அவங்க கவனமாக இருக்கணும், எவ்வளவு சவாலான விஷயங்களெல்லாம் அவங்க சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய திருமண வாழ்க்கை, தொழில், ஆரோக்கியம், கல்வி, குழந்தை பாக்கியம் இதெல்லாம் எப்படி அமைய போகுது, அவங்களுக்கு உண்டான பரிகாரங்கள் என்ன, தெய்வ வழிபாடு என்ன அப்படிங்கிறது குறித்தும் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலை இதுவரையும் நீங்கள் பார்க்காம இப்போ தான் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சரிங்களா? அப்போ தான் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகர ராசி அன்பர்களை பொறுத்தளவில் மிகச்சிறந்த தலைமை பொறுப்பை ஏற்று நிற்கக்கூடியவங்க. அவங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தளவில் பாக்கியாதிபதியை ஆட்சி நிலையில் அமைய பெற்றிருக்காங்க. அதனால் நீண்ட நாட்களாக காத்திருந்தவங்களுக்கு திருமணம் கைகூட போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு, குழந்தை வரம் வேண்டுனவங்களுக்கு நிச்சயம் இந்த மாதம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்திருந்தவங்க உங்களை சேருவாங்க. பூர்வீக சொத்துகளில் இருந்த பிரச்சனைகள்லாம் தீரப்போகுது. பிரச்சனை கொடுத்தவங்கெல்லாம் தானாக விலகி உங்களுக்கு வரவேண்டியதை கொடுக்கக்கூடிய சூழல் உருவாக போகுதுங்க. அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. மகர ராசி என்பர்களுக்கு எதிரியே கிடையாதுங்க. அந்தளவுக்கு மிக சிறப்பான பலன்கள் தான் அவங்களுக்கு காத்திருக்கு. நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய 9 கிரகங்களுமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சியாக போகுது. அப்படி அந்த பெயர்ச்சியினால தான் இந்த கிரக மாற்றம் நிகழுது. இந்த கிரக மாற்றங்களால் சில ராசிக்காரங்களுக்கு சுப பலன்களும் சில ராசிக்காரங்களுக்கு அசுப பலன்களும் ஏற்படுத்தும். இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்தளவில் மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு அற்புதமான மாற்றங்களை கொடுக்க போகுது. பல விஷயங்களில் சிறப்பான முன்னேற்றம் கிடைக்க போகுது. 7.5 சனி விலகிவிட்டது. சனி பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. மாத தொடக்கத்திலேயே உங்கள் ராசியை சுக்கிரன் பார்க்குறாரு. 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறாருங்க. அதை பற்றி நீங்கள் கவலைப்படையே தேவையில்லை. ராகு குரு பார்வையில் இருக்கிறதுனால நல்ல பலன்கள் தான் கிடைக்கும். கடந்த காலங்களில் இருந்த தடைகள் கூட விலகிடுங்க. 7.5 சனியால் கடந்த 7 வருடங்களுக்கு மேலே சொல்ல முடியாத கஷ்டங்களை அனுபவிச்சவங்க தான் மகர ராசி என்பார்கள். இனி உங்களுக்கு படிப்படியாக அற்புதமான நல்ல பலன்கள்லாம் உண்டாக போகுது. அதிர்ஷ்ட காற்று உங்கள் பக்கம் வீச போகுதுங்க. செப்டம்பர் 15ஆம் தேதி சூரிய பகவான் 8ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. உங்கள் பாக்கியாதிபதி புதன் வலிமையாக இருக்கிறாரு. செவ்வாய் 10ஆம் இடத்துல இருந்து கொண்டு தசம அங்காரக பண்ற பலனை உங்களுக்கு கொடுக்க போறாரு. அது ஒரு மிகப்பெரிய பலத்தை உங்களுக்கு கொடுக்கும். 45 நாட்களுக்கு அவர் அந்த பலனை உங்களுக்கு கொடுப்பாருங்க. இதன் மூலயமா உத்தியோகம், தொழில் இதிலெல்லாம் மிகப்பெரிய உயர்வு உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க. இது வரைக்கும் அதில் இருந்த சிக்கல்கள் எல்லாம் தீர்ந்து மிகப்பெரிய உச்சத்தை அடைய போகிறீங்க. பாக்கியாதிபதி உச்சத்தில் இருக்கிறதுனால பண வரவு மிகச்சிறப்பாக இருக்க போகுது. புதனும் சுமார் 20 நாட்களுக்கு உச்சத்தில் இருப்பார். அதனால் பொருளாதாரம் உயர்வடையும். மற்றபடி பெரிய அளவு எந்த சிக்கலும் உங்களுக்கு வராது. எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் உங்கள் வீடு தேடி வரப்போகுது. 12ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால வீண் விரயம், வீண் செலவுகள் இதெல்லாம் அதிகரிக்கும்.
பெண்வழி உறவுகள், வாழ்க்கை துணை, காதல் உறவு இவங்களாலலாம் செலவுகள் உங்களுக்கு கூடுதலாக இருக்க போகுது. பிறமொழி சார்ந்த மனிதர்கள் இடத்துல மிகுந்த எச்சரிக்கையா இருக்கணும். சில நண்பர்கள் பகைவர்களாக மாற வாய்ப்பு இருக்கு. அவங்களால மிகப்பெரிய ஆபத்து கூட உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமா இருங்க. தொழிலில் இருப்பவங்களா இருந்தீங்கன்னா உங்கள் ஊழியர்களை பெரிதாக நம்பக்கூடாது. அனைத்து விஷயங்களிலுமே உங்களுடைய கண்காணிப்பு அப்படிங்கிறது முக்கியம். குடும்பத்தில் நிம்மதி பிறக்கும், பண வரவு சிறப்பாக இருக்கும், புதிய நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க. இருந்தாலும் அவங்க கிட்ட ஜாக்கிரதையா இருங்க. உறவினர்களுடன் கேளிக்கை விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு சந்தோஷம் அடைவீங்க. பயணங்கள் மூலயமா உங்களுக்கு லாபம் கிடைக்க போகுது. தொழில் வியாபாரம் நினைத்ததை விட சிறப்பாக இருக்குங்க. லாபமும் இரட்டிப்பாகவே கிடைக்கும். பெண்களால் உங்களுடைய தொழிலில் முன்னேற்றம் கிடைக்க போகுது. புதிய முயற்சிகளை உங்கள் குடும்ப பெண்களை கொண்டு தொடங்குனீங்க அப்படின்னா மிகச்சிறப்பாக இருக்குங்க. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு சில இடர்பாடுகள் இருந்தாலுமே கூட அது உங்களுடைய சாமர்த்தியத்தால் உங்களை விட்டு அகலும். அதனால் கவலை இல்லாமல் துணியோட எந்த விஷயத்துலையும் நீங்கள் இறங்கலாம். பெண்களுக்கு வேலை செய்யக்கூடிய இடத்துல சலுகைகள் கிடைக்க போகுது. அதை உரிய முறையில் பயன்படுத்தினீங்கன்னா உங்கள் வாழ்க்கையே ஒரு பெரிய முன்னேற்ற பாதையை நோக்கி சென்றடையும். மாணவர்களை பொறுத்தளவில் இதுவரை இருந்த சோம்பல், உடல் உபாதை போன்றவையெல்லாம் மாறி சுறுசுறுப்பாக காணப்படுவாங்க. இதனால் படிப்பில் மிகச்சிறந்தவங்களாக விளங்குவாங்க. கலைத்துறையில் இருப்பவங்களா இருந்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட வாய்ப்புகள் சேரும். எதிர்பார்த்த ஏற்றங்கள் கிடைக்கும். உடன் பிறந்தவர்கள் மூலமாக அனைத்து விதமான நன்மைகளும் கிடைக்க போகுது. அரசியல்வாதிகள் அரசு சார்ந்த விஷயங்களில் கையெழுத்திடும்போது கவனமாக இருக்கணும். வீடு மனை வாகன விஷயங்களில் ஒப்பந்தங்களில் நல்ல முடிவுகள் ஏற்படலாம். மற்ற விஷயங்களில் சாதகமான சூழ்நிலை தான் உங்களுக்கு நிலவும். முக்கிய முடிவுகள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. உத்திராடம் 2, 3, 4ஆம் பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த மாதம் உங்கள் நம்பிக்கைக்கு உகந்த ஆளாக ஒருவரை நீங்கள் தேர்வு செய்து அவரோட மனம் விட்டு பேச முயலுவீங்க. தொழில் புரிவோருக்கு இருந்து வந்த மந்த நிலை மறைய போகுது. படிப்படியாக லாபம் அதிகரித்து கொண்டே தான் இருக்கும். திருவோணம் நட்சத்திர நண்பர்களை பொறுத்தளவில் இந்த மாதம் புதிய தொழில் தொடங்குவதற்கான வேலைகளுக்கு அரசாங்க அனுகூலம் கிடைக்க போகுதுங்க. சிறு தொழில் நடத்துபவங்களுக்கு அரசிடமிருந்து கிடைக்க வேண்டிய உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். அவிட்டம் 1, 2ஆம் பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த மாதம் நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்ற சிறிது போராட வேண்டியிருக்குங்க. தொழில் புரியக்கூடிய பெண்களாக இருந்தால் நல்ல ஆதாயத்தை எதிர்பார்க்கலாம். சேமிப்புகள் அதிகரிக்கும். ஓய்வில்லாமல் உழைச்சாலும் உங்களுக்கு குடும்பத்தில் கிடைக்க வேண்டிய ஆறுதல்கள் கிடைக்குங்க. உங்களுக்கான அதிர்ஷ்ட தினங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2, 3, 30. உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சனி பகவானுக்கு எல் சாதம் நைவேத்தியம் செய்து அனைவருக்கும் வழங்குனீங்க அப்படின்னா ரொம்பவே சிறப்பாக இருக்கும். உங்களுக்கான அதிர்ஷ்ட கிழமைகள்னு பார்த்தோம் அப்படின்னா செவ்வாய், புதன். இந்த கிழமைகளில் உங்களுடைய சுப நிகழ்ச்சிகளை நடத்தி வெற்றி பெறலாம். நன்றி, வணக்கம்.